எவ்வளோ தெரியுமா? 40 கிலோ பண்ணுது அல்வா மிக்சிங். வீட் அல்வா, ரைஸ் அல்வா, மில்க் கோவா, மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கு அதுவே இது பண்ணிடு. எல்லாம் எலக்ட்ரிக். மனுஷனோட வேலையே குறைச்சிடுச்சு. அவ்வளோதான். அதுவே வதக்கிறது ஒன்று தான் பிரச்சனை. இன்னும் 2 பேர் இருக்க முடியல. இதெல்லாம் எப்படி சரியான வெயிட். இனிமேல் கேஸுக்கு வேலை இருக்காது நினைக்கிறேன். கரண்டா அது? கரண்ட். அந்த குக்கிங் என்ன குக்கிங் ஹேப்பனிங் உள்ள அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். ஒரு கிளியர் விசிபிலிட்டி கிடைக்கும். ட்ரே நம்பர் 5 எவ்வளோ டைம் தெரிஞ்சுக்கலாமா மேம்? உங்களுக்கு அங்கே தெரியுதா? 10 minutes. கரெக்ட் மேம். ஸோ அந்த கிளியர் விசிபிலிட்டி கொடுக்கறதுக்காக தான் we have a 10-inch TFT high resolution display and already நான் சொன்னது மாதிரி we have a 2-stage பேக்கிங்கும் பிரியாணியும் அந்த டைமில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையுமே இது பண்ணியிருக்காங்க. டைம் தான் வேரியேஷன். பிரியாணிக்கு ஒரு டைம் வேரியேஷன், இதுக்கு பிஸ்கெட்ஸ்க்கு ஒரு டைம் வேரியேஷன். சென்னை ட்ரேட் சென்டரில் ஃபுட் ப்ரோ நடந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன் செட்டப்லேருந்து ஹோட்டல், ஃபேக்ட்ரிஸு, ஸோ இதுக்கான செட்டப்ஸில் தேவையான டெக்னாலஜிஸ், மிஷின்ஸு, பேக்கிங்கு, பிரிண்டிங் டெக்னாலஜிஸு, எப்படி வந்து ஃபுட்டை வந்து மிக்ஸ் பண்ணுறது, எப்படி வந்து கிரைண்ட் பண்ணுறது போன்ற இது மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரேட் சென்டரில் எக்ஸ்போவில் வச்சுருந்தாங்க. வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 9, 10, 11 ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றது. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். என்னை வாழ வைக்கும் யூடியூப் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ரைஸ் இது நம்ம மாவு அரைக்கிறோம்ல அந்த மிஷினு. நம்ம தோசை மாவு, இட்லி மாவுலாம் வெளியில் கொடுத்து அரைக்கிறோம்ல அது. இது வந்து மசாலா சட்னி மிக்ஸும். இது வந்து நம்ம சப்பாத்தி, நாங்கள் அந்த இது ட்ரைனிங் போனோம்ல, கேக் ட்ரைனிங், இதில் தான் வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அங்கே இதில் போட்டு மாவு போட்டோம். நான் அதுவே பிசைஞ்சு இப்படியே மாவு வந்து இது என்ன சாக்லேட் கிரைண்டர். எலக்ட்ரானிக் ஹாட் பிளேட்டு, ஹாட் பேக், சில்வர் ஹாட் பேக். எங்கே போகிறேன்? எப்படி போ? அப்படி போயிடலாமா? லாஸ்ட் இந்த லாஸ்ட் எடுத்துக்கலாம்ண்ணா. ஒன்றும் இல்லைன்னா வந்து எப்படி
இந்த பக்கம் பார்க்குறேன், இந்த பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ளீஸ். நான் போயிட்டு இப்படி வந்துடுறேன். வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த பக்கமா? அந்த பக்கம் நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் அது மாதிரி ஓ காஃபி மிக்சர் இது கிரீமலி சூப்பராக இல்லை கேப்புச்சினோ ஹாட் வாட்டர் கிச்சன் ஐட்டம் ஏதோ இது மாதிரி வச்சு Is that a GoPro? GoPro 11? 12 12. How is it? 38 No, no, how is it? It's fine. Super, It's super. really nice. Super. So you have used 11 as well? No, I'm not used to that. 10? No. I'm That 12. How about the charging and everything? It goes for 40 minutes. 40 minutes. And what is that? That's a remote. Is it along with the GoPro? Yeah. Can I just handle it once? என்னம்மா கீரை வைக்கிறீங்க? கீரை வைக்கிறது A to B மைசூர் பாக் வாங்குறியா? நம்ம யூடியூபரு பங்கெல்லாம் வருது மைசூர் பாக் வாங்கி போகிறேன். யூடியூபர் தானே நீ. இன்ட்ரெஸ்ட்லி குவாலிட்டி என்னன்னு பார்க்குறேன். என்னது இது? என்னது இது கொண்ட இது சட்னி செய்யறதுக்கு சட்னி மிக்சிங் நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? Air fryer. Air fryer. 6 வருஷம் கேரண்டி. பாப்கார்ன்லாம் போட்டுனா சிக்கன் என்ன ரேட் சார் ஆகுது? 3500 மேடம். 1000 ரூபாய் ஆயிலாம் வேண்டாம். ஆயிலே கிடையாது. இன்னைக்கு வாங்குனீங்கன்னா 1000 ரூபாய் தள்ளுபடி பண்ணி 2500. எங்க நம்ம இடம் எங்க சார் இருக்கு நம்மது? மேடம் ஆயில் தரும். எங்க வந்து வாங்கணும்? இது முடிஞ்சிருச்சு. அரும்பாக்கம்மா. இங்கே கொடுத்துருவோம். மிஷின் இருக்குல்ல. என்ன விலை? 2500. இன்னைக்கு வாங்கலாம். சூடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா எல்லாமே கம்ப்ளீட்டா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இத பாருங்க. இதெல்லாம் பத்தி ஆயில் போட்டா ஆயில் நிறைய ஊத்தும். ஆயிலே தேவையில்லை. ஃபோன் நம்பர்லாம் சர்வீஸ் ரெடியாகி வெளியே வரும். சூடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா ஆயில் வேணால் ஆயில் மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு ட்ராப் 2 ட்ராப் வேணால் ஆயில் மிக்ஸ் பண்ணலாம். இல்லை கம்ப்ளீட்டாக ஆயில் வேணும்னா அப்படியே சாப்பிடுவோம். ஒன்ஸ் ரெடினா அடுத்த அதுவே வெளியே வரும். சூப்பராக இருக்கும். ஒரு வாங்கிட்டு போங்க, நல்லாயிருக்கும். மொத்தம் ஒரு 100-150 ரேட்டு பற்றி பண்ணிங்க. நான் அரும்பாங்க நான் வாங்கிக்கிறேன். வெரி குட். வெறும் சோளம் உள்ள பாப்கார்ன் பாதாம் பருப்பு, கடலை பருப்பு, பச்சை பருப்பு, சிக்கன்லாம் கட் பண்ணி இது கூட ஸோ மோர் தென் ஆயில் இல்லாமல் பண்ணலாம். ஆமாம். குழந்தைங்களுக்கு பெரிய பிரச்சனை சார் ஒன்று வாங்கி போகலாம் வாங்க சார். எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும் வாங்க.
एयर फ्राई चाहिए मैडम கொஞ்சம் போயிட்டேன் இல்லை இல்லை ஸோ ஆயில் இல்லாமல் இந்த மிஷினில் ஃப்ரை பண்ணுறலாம் இன்னைக்கு வாங்கினா எவ்வளோ 2500 ரூபாய் நாளைக்கெலாம் வாங்குனீங்கன்னா 3500 ஆஃபீஸ் வந்து அரும்பாக்கத்தில் இருக்குது எங்கே சார் அரும்பாக்கத்தில் நீங்கள் போய் என்ன கிடையாது இந்த பாருங்க ஜஸ்ட் ஆன் பண்ணுங்க இந்த வத்தலாம் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணுறீங்களா ஆயிலே எடுத்து இல்லை பண்ண ரெடி ஆச்சுன்னா 10 வருஷம் வருது எண்ணெய் இல்லாமல் இருக்கும் டிஸ்கவுண்ட் போக 2500 ரூபாங்க சார் வாங்கிக்கலாமா ஒரு பீஸு யூசேஜ் நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டாக தான் இருக்கும் எண்ணெயே கிடையாது சார் கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஃப்ரை பண்ணுங்க உருளைக்கிழங்குலாம் இருக்குங்களா உருளைக்கிழங்குலாம் பார்த்தா எல்லாமே கட் பண்ண ஃப்ரை ஃப்ரை போடாமல் அப்படியே ये वहाँ पर जी போயிட்டு காஃபி சாப்பிட்டு கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டு போயிடலாம் அப்படியே சைடில் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறேன் பேட்டரி ஆஃப் போயிடலாம் வா காஃபி சாப்பிட்டேன் தம்மையில் போட்டுக்குமா நல்லா போய் பேசிக்கலாம் நல்லா ஏதாவது ஜிஆர்பியோட நல்லா பேசிட்டியாப்பா செம்மை இது பேசணும் முன்னாடி வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேணாம் அதை நான் இதில் கூட எங்கேயாவது வெளில நின்று Photo வேணுமா? எடுக்கிறதுக்கு தான் நான் உனக்கு செம்மையிலேருந்து ஃபோட்டோ அது நல்லா இருந்தது போயிடுவா ஃபுல்லாக ரிக்ளைன் ஆகும் ஹீரோ Beach ல உட்கார்றதுக்கு ஹேண்ட் பெயினிங்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரை பண்ணி சரி அதிலே ராக்கிங் கூட நல்லா இருக்கு. We are running an association. It is a Business Queen Welfare Association. what is the channel's name? Business Queen Welfare Association. Business Queen Welfare Association. Other than we have a personal channel and we have in the political party BFP. Okay. Thank you so much. தேங்க் யூ சார் Where you are? 1.5 lakhs plus GST. 5 lakhs plus GST. Thank you. Bye. 1.5. என்ன சொன்ன இது என்ன சொன்ன இது அச்சா இந்த ட்ரேல எல்லாம் வச்சு கொஞ்சம் சொல்லுங்க ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் வச்சு இது பண்ணுவாங்க ஆஹா அதான் ஒரே இத்தனை ட்ரே இருக்கு ஒவ்வொரு ட்ரேல ஒவ்வொன்று வச்சுப்பாங்க அங்கே காட்டினாங்கல்ல சேம் அதே ரோஸ்டிங் திங் தான் ஓ இது வர கேட்ரிங் எப்படி அதான் தண்ணி இது பண்ண மாட்டேன் எடுக்கலாமா அது அந்த கேக் பொறி போட்டு
वेटिंग ही कर रहा ना பேக்கிங் பண்ணுறாங்க பிரியாணி. பிஸ்கெட் இது ரோஸ்ட் பண்ணிடுறாங்க. சொல்கிறோம்ல அப்புறம் மிஷின் போல வேறு எவ்வளோ டிஃப்ரெண்ட் முறுக்கு பாரு அதுவே பண்ணிடும். வா வெஜிடபிள்ஸ் கட்டர் என்ன ரேட் மிஷின் சார்? 18,500. பரவாயில்ல. ஹோட்டல்லலாம் சீக்கிரமாக கட் பண்ணி சீக்கிரமாக பண்ணணும்ல சமையல், அதுக்கு இந்த மாதிரி வாங்கிப்பாங்க. காலைல போனீங்கன்னா ஒரு 8 பைக் கிடைக்கும். இதெல்லாம் அடிக்கலையா சொல்லலாம் எங்கே அதுக்குள்ள 2 லைன் ஒட்டிய இவன் நீ எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக எடுக்கிறதுக்குள்ள 6 மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு போக முடியாது. என்ன தேவை அது இல்லாமல் நீ எடுத்துக்கிறீங்க. சிஸ்டர்ஸ் பார் கூப்பிட்டாரு காமெடி ஒன்றுமே இல்லாத இடத்துல அப்படியே வச்சுட்டு நின்றுட்டே ஃபியூச்சர்லலாம் போட்டால் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இது. அதோட மிஷினு கீழே ஆயில் இருக்கும், மேலே அப்படியே இதுவாகும். நாலு நிமிஷம் ஆகணும் பேர் போட்டுருக்காங்க. டெம்பரேச்சர் இப்படி வா பிளாஸ்டிக் ட்ரேஸ்லாம் வச்சு கொடுப்பாங்களா, அதுக்காக எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஓ இவங்க வந்து இந்த பேப்பர் பிளேட்ஸ் யார் டூயிங் இட் ஆர் திஸ் ஒன்? We are sorting this one.
ஓ ஸ்டாண்ட். container. Can we use for the home also, no? Yes, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் பரவாயில்ல. அந்த கேஃபேல வைப்பாங்க. அது நாங்கள் என்ன நினச்சோம் கேஃபே அந்த மாதிரி ஹோட்டல்ஸில் தான் இருக்கும். வீட்டில் கூட வைக்கலாம். இந்த பாக்ஸில் ஜூஸ் கப்ஸும் இதுவும் போட்டுருக்காங்க. என்ன பண்ணுறேன் இது டஸ்ட்பின்னா சீச்சி ஆமாம் ஆமாம் மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு தான் வைக்கிறாங்கல்ல வெளியில் இடங்கள்ல அது எவ்வளோ பெரிய மாவு மிக்ஸ் மிஷின் பாடு இப்படி வரலாம் திருப்பி நீ இப்படி போயிட்டு நம்ம பல்க் குக்கிங் ரைஸு இதில் போட்டு ஒரு ஆளை போட்டு ஆட்டிடலாம் போல இருக்கு. ஆட்டுறது இல்லை, இது வந்து சூட்டபிள் ஃபார் பல்க் குக்கிங்கா. அரிசி பருப்பு பொங்கல் கிச்சடி சாம்பார் ரைஸ் எல்லாம் பண்ணுறது ஹோட்டலுக்கு இது போட்டால் குக் பண்ணிட போல இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல் தான் வேலைக்கு ஆகல. இது பேரு அப்பா 450 லிட்டர் இதுக்குள்ள. அப்பா ஃபுல்லி குக்கிங். இல்லை குக்கிங் மிக்சர் மிஷினா? ஓ அப்போ நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது மிக்சிங் மிஷின். பாரு இண்டக்ஷன் இது என்னது? இண்டக்ஷன் பர்னர். இண்டக்ஷன் நம்ம ஸ்டவ் வைக்கிறோம்ல, மல்டி பர்பஸ் குக்கிங் மிக்சர் மிஷின் எல்லாம் அதே தான். 200 லிட்ரு. சாப்பாடு கையில் மிக்ஸ் பண்ணி தருவாங்கல்ல, கம்ப்ளைண்ட் பண்ணும்ல அவங்க போகிறவா. என்னென்ன டீட்டெயில் சொல்கிறீங்களா? என்னென்ன டொமேட்டோ பேக் பாரு, டொமேட்டோ பேக் பாரு. Hey, wow, they are not interested, I think. Oh. ஓகே. எல்லாம் மிக்சிங் மிஷின் தான், அதே தான் வருது. ஓகே அதே தான் வருதுல்ல. அப்படியே அந்த பக்கம் போயிடலாரு, இந்த இடத்துல போயிடலாரு. இது நான் பார்க்கலையே ஒன்றும். இப்போ டிஃப்ரெண்ட்டாக இது எடுக்கலாமா? ஏன் வேணான்றான்னு தெரியல. இதெல்லாம் எடுக்கவே இல்லை. இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கிறேன். ஒன்மா அல்வா மிக்சிங் மிஷினா? நான் அல்வா இந்தியன் ஆயில். அது பாரு அதில் போட்டு மிக்ஸ் ஆகி சாம்பார் வந்துச்சு. வீட்டுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோ. அது பாட்டு போட்டு விட்டு நம்ம பாட்டு வேலை பார்த்துட்டு அது ஃபிக்ஸ் ஆகிக்கலாம். ஆயிடுமே. எண்ணெய் ஊற்றிட்டாங்க, மற்றதெல்லாம் போடுவாங்க. அடுத்தது ஆயில் தான், ஆயில் ஊற்றி முடிச்சுட்டு அங்கே மற்றதெல்லாம் போடுவாங்க. போட்டோன்னா அது குக் ஆகிடும்.
எனக்கே டப்பு கொடுக்குது பாருங்க. நானே நைஸாக கட்டுறேன், அது எனக்கு மேலே கட் பண்ணுது பாரு. இந்த வர 200 கிலோ கட் பண்ணுமா பேர் ரவருக்கு. 98,000 98,500 பாரு. சரி அப்படியே போய்ட்டு பாரு எனக்கே டஃப் கொடுத்து வச்சுருக்குன்னா இப்போ தக்காளிலாம் எவ்வளோ நைஸாக கட் பண்ணுது பாரு. 200 கிலோ வர ஒரு மணி நேரத்துக்கு 98,000. ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 100 லிட்டர்ஸ் 4.5 ஃபைன் ஷாப்பிங். இதெல்லாம் காஃபி மிக்சிங் அந்த தான். ஃப்ரெஷ் ஃபில்டர் காஃபி, கேஸ் மிக்சர், சூப்பராக இருக்குதா? ஹோட்டல் யூனிட் போட்டான்னு வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம். பாடி உள்ள பார்க்கலாமா? ஹோட்டல்லலாம் நம்ம பிரியாணி வாங்குவோம். பிரியாணியில் இருக்காங்க இந்தா நம்ம 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 இதில் பேர் என்ன, நம்ம ஃபேவரட் ஹோட்டல் இருக்குல்ல விஸ்வாசாகர் காஃபி ஷாப்பில் இருக்க இட்லி கொடுத்தாங்க. சப்பாத்தி அப்படியே வெளியே போய் கிளாஸ் போட்டுருப்பாங்க உங்களுக்கு. கிளாஸ் இருக்கும்ல அந்த ட்ரேஸ். போயிடலாமா? எவ்வளோ தூரம் இருக்குது. இப்போவே மணி 4:30. நம்ம 5:30 கிளம்புனா தான் 6 மணிக்கு போக முடியும். வீட்டாண்ட நவரத்தில் முடியும். ஒரே எல்லாம் எடுக்கிறது. அதாவது நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்கணும்னா கொண்டே வரும். அடுத்த கமிட்மெண்ட் வச்சு தமிழ்நாடு உணவு லேபிள் போடுறாங்கல்ல ப்ராடக்ட்டுக்கு. லேபிள் போடுறாங்கல்ல லேபிள் ஆமாம். நாங்கள் யூடியூப் சேனல் தொழில் முனைவோர் சங்கம் வச்சுருக்கோம். சரி, நீங்கள் ஒரு 2 minutes வெயிட் பண்ணிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி சார். உங்களுக்கு ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் என்ன சொல்யூஷன் அது சின்ன ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வர மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 நிமிஷங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் போனீங்கன்னா வர மாட்டீங்க. சரி ஓகே, எடுத்துடலாம். எடுத்துகிட்டே போயிடலாம். 2 2
வாட்டர் ஊற்றி வைக்கணும். இதில் வாட்டர் ஊற்றி வச்சானா அது அதே கலரை வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். जी वीडियो give me 500. பார்த்து வா. இப்படி போயிடலாமா? and some buildings நம்ம பண்ணிருக்கோம். ஸோ எங்கே நம்ம மறுபடியும் இங்கே ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா we have loaded பிரியாணி, சிக்கன் பிரியாணி உள்ளே லோட் பண்ணியிருக்கோம். along with சிக்கன் பிரியாணி நம்ம இட்லி அண்ட் எக்ஸும் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே கன்வர்த்தம் மேக்ஸ் ப்ரோவில் we have a pattern ஃபீச்சர், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குங்க பார்க்கலாம். ஸோ சிங்கிள் லாக்கில் எக்ஸஸ் ஸ்டீம்ஸ். ஸோ நான் ஸ்டீமிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டைரெக்டாக நான் டோரை ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஸ்டீம் என் ஃபேஸில் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் ஆப்ரேட்டர் சேஃப்டிக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா we have a 2-stage டோர். ஸோ சிங்கிள் ஸ்டேஜில் எக்ஸஸ் ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிட்டேன் அண்ட் செகண்ட் லாக்கில் டோரை என்னால் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிட முடியும் அண்ட் என்னால் டோரை டிஸப்பியர் பண்ணிட முடியும். ஸோ இந்த டோரை டிஸப்பியர் பண்ணதுனால எனக்கு கிச்சனில் நிறையா ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இது கன்வர்த்தம் மேக்ஸ் ப்ரோவோட பேட்டர்ன் ஃபீச்சர்ஸ். ஸோ நான் ட்ரே நம்பர் 1ல் இட்லி நோட் பண்ணுறேன் அண்ட் ட்ரே நம்பர் 3ல் ஐம் லோடிங் எக். ஸோ ஆல்ரெடி நம்ம பிரியாணிஸும் குக் ஆகிட்டு இருக்கு. ஸோ எகெயின் டிஸப்பியரிங் டோர்லேருந்து டோரை எடுத்துகிட்டு சேம் லைக் கார் டோர் மாதிரி நான் டோரை டிஸப்பியர் பண்ணிட்டேன். ஸோ இதனால் ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி இது கன்வர்த்தம் மேக்ஸ் ப்ரோவில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் ஃபீச்சர்ஸ். நீங்கள் இந்த ஹாலில் எங்கே வேணாலும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆர் ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எந்த காம்பி ஆன்லையுமே இருக்காது. ஸோ நான் மறுபடியும் எல்லாருக்கிட்டையும் லைக் என்னென்னா எல்லா அவன்ஸ்லையும் சொல்லக்கூடிய அந்த சேம் பாயிண்ட்ஸை நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. கன்வர்த்தம் மேக்ஸ் ப்ரோவில் என்ன ஃபீச்சர்ஸ் ஆர் என்ன எங்களோட அட்வான்டேஜஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கன்வர்த்தம் மேக்ஸ் ப்ரோவில் நம்மக்கிட்ட க்ளோஸ் சிஸ்டம் ஆஃப் குக்கிங், க்ளோஸ் சிஸ்டம் ACS ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்வான்ஸ் க்ளோஸ் சிஸ்டம் ஆஃப் குக்கிங் நம்ம பண்ணுறதுனால we can save up to 45% of water consumption. எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1 hour ஸ்டீமிங் பண்ணோம் அப்படின்னா it takes only less than 10 liters of water. ஸோ மற்ற இதில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க 90 liters, more than 90 liters of water எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட since like closed system of cooking ன்றதுனால it consumes only 10 liters of water and நீங்கள் எனர்ஜி கன்சம்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா it saves up to 17% எனர்ஜி கன்சம்ஷன் உங்களால் இதில் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அண்ட் கன்வர்த்தம் மேக்ஸ் ப்ரோவில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா we have 10-inch TFT high resolution டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா எவ்வளோ தூரத்துலேருந்து நம்மளால டோர் இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபார் ஆப்ரேட்டர் சேஃப்டி அண்ட் டோர் என்னால் டிஸப்பியர் பண்ண முடியும் ஃபார் மோர் கிச்சன் ஸ்பேஸ் அண்ட் கிச்சனில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் அ டிஸப்பியரிங் டோர் விச் இஸ் பேட்டர்ன் ஆஃப் கன்வர்த்தம் மேக்ஸ் ப்ரோ. அண்ட் கன்வர்த்தம் மேக்ஸ் ப்ரோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி இது என்னென்னா 6 ட்ரே யூனிட் தான். பட் நீங்கள் இங்கே பார்க்கலாம் 7 ட்ரே இருக்கும். ஸோ எல்லா கன்வர்த்தம்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஷெல்ஃப் கொடுத்துருப்பாங்க, ஒரு ட்ரே எக்ஸ்ட்ரா லோட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ ஒரு ட்ரே எக்ஸ்ட்ரா லோட் பண்ணுற மாதிரி இருக்கிறப்போ என்னென்னா லைக் யூ வில் கெட் மோர் அவுட்புட், அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணால் யூ கோயிங் டு கெட் மோர் இன்கம், அதாவது ப்ராஃபிட் அதிகமாக வரும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வி ஆர் ஹேவிங் 7 ட்ரேஸ். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என்னால் ஒரு இட்லி 6 ட்ரே யூனிட் அப்படின்னா ஐ கேன் லோட் அப் டு
90 இட்லிஸ் தான் ரோல் பண்ண முடியும். பட் 7 ட்ரே இருக்கிறதுனால என்னால் 105 இட்லிஸ் அதே டைமில் என்னால் ரோல் பண்ண முடியும். ஸோ அதோட பர்பஸ் தான். தென் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா we have LED லைட்ஸ் இருக்கும் உள்ளே. இப்போ ஸ்டீமிங் போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு அது இது இல்லை. பட் LED லைட் கிளியர் விசிபிலிட்டி, அவனில் என்ன குக் பண்ணிக்கிட்டு கிளியர் விசிபிலிட்டி நம்ம கொடுக்கறதுக்காக தான் LED லைட்ஸ் இருக்குது. கன்வர்த்தமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா we have 3 series of combi ovens. ஒன்று வந்துட்டு கன்வர்த்தம் மினி, வெரி காம்பாக்ட் இன் சைஸ், 51.5 சென்டிமீட்டரில் இருக்கும். நம்ம சின்ன கெஃபேஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ கன்வர்த்தம் மினி. நெக்ஸ்ட் ஃபார் இந்தியன் மார்க்கெட்டுக்காக we have a கன்வர்த்தம் மேக்ஸ். அதில் அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்காது, கம்மியான ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஜஸ்ட் ஒரு அவனுக்கு தேவையான ரைட் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதான் கன்வர்த்தம் மேக்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ விச் இஸ் அவைலபிள் இன் 6 ட்ரே அண்ட் 10 ட்ரே. நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட கன்வர்த்தம் மேக்ஸ் ப்ரோ, இதுதான் நம்மளோட ப்ரீமியம் லெவல் ஆஃப் காம்பி அவன். இதில் யூ ஹவ் மல்டிபிள் வேரியன்ட்ஸ். எக்ஸாம்பிள் லைக் இஃப் யூ சப்போஸ் நீங்கள் கேஸ் ஆப்ஷன் போகிறதா இருந்தால் கேஸ் ஆப்ஷன் போகலாம், இல்லை எலக்ட்ரிக் ஆப்ஷன் போகிறதா இருந்தால் எலக்ட்ரிக் ஆப்ஷன் போகலாம். வி ஹவ் பாய்லர் ஆர் யூ கேன் கோ ஃபார் அ ஸ்பிட்சர் ஆப்ஷனோட நீங்கள் போகலாம். அண்ட் 6 ட்ரே இருக்குது, 10 ட்ரே இருக்குது, 20 ட்ரே இருக்குது, 40 ட்ரே கெப்பாசிட்டி வர கன்வர்த்தம் மேக்ஸ் ப்ரோவில் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஸ்டீமிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டீமிங்க்கு அப்புறம் தென் we are going to do some roasting of fish tikka and ஹரியாலி சிக்கன் நம்ம பண்ணுறோம், ப்ளஸ் பன்னீர் டிக்கா. ஸோ ரோஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் நம்ம இதே அவனில் நம்ம பேக்கிங்கை நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி ஸோ கன்வர்த்தம் மேக்ஸ் ப்ரோ என்ன ரீசன் நீங்கள் போகணுன்னா இது வந்துட்டு க்ளோஸ் சிஸ்டம் ஆஃப் குக்கிங். ஸோ வாட்டர் 45% வரை உங்களால் வாட்டர் சேவ் பண்ண முடியும். எனர்ஜி சேவிங் வந்துட்டு 17% எனர்ஜி சேவிங் உங்களால் பண்ண முடியும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிளீனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா எகெயின் கன்வர்த்தம் மேக்ஸ் ப்ரோவில் we have a patent cleaning system. ஸோ இதில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், மறுபடியும் ரிப்பீட் பண்ண, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ லிக்விட் பேஸ் கிளீனிங் இருக்குது. ஸோ அதனால என்னென்னா யூ டோன்ட் நீட் டு ஆட் டேப்லெட்ஸ், you don't need to add any tablets or chemicals. So you don't need to add tablets or chemicals add பண்ண தேவையில்லை. So just ஒரு single touchல you can do the cleaning process. அதெல்லாம் அப்படி எடுத்து சொன்னான் அப்படிதா ஒரு 4-5 இடத்துல தான் கரெக்டாக வரும். வேற எங்கேயாவது கூட எடுத்துக்கலாம். சிரிக்கிற வரையே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ரப்பன் தப்பாக இருக்கும். சொல்ல மாட்டேன். எடுத்துக்கிறியா? வா. அதாவது ஹோம்மேட்லேருந்து வீட்டிலே கிச்சன் செட் பண்ணுறதுலேருந்து வெளியே ஹோட்டல்ஸ் வைக்கிற வரைக்கும் அது ரிலேட்டடானது எல்லாமே இருக்குது. இதுதான் நான் என்ட்ரி. வீடியோ எடுங்க. நீ எடு. நீ என்ன பேசுறியா அப்படி? இங்கே நீ அதையும் இதையும் எடுத்துனீங்கன்னா அப்புறம் எதுவுமே நடக்காது. சரி ஓகே வா. நம்ம கரெக்டாக ஒரு லெவலாக போகலன்றது எனக்கு தெரியுது. அதுதான் நான் அங்கே எது என்ட்ரன்ஸ் அதான் வா. எப்படி போயிடல எப்படி போயிடலாமா?
தமிழ்நாடு பேக்கிங் எப்படி பண்ணுறாங்க, பேக்கிங் மிஷின்ஸ் இதுதான். ஃபஸ்ட்லேருந்து வரலாமே அப்படி உனக்கு எப்பவுமே ஒரு இல்லைம்மா, நடுவில் வந்து காமிக்கிறியா? அதான் சரிவா கேட்குறேன். ஃபஸ்ட்டு எது இப்படிதான் என்ட்ரி ஆகுது. இந்த காஃபிலாம் போடுறாங்கல்ல, காஃபி ஸ்டால்ஸ்லாம் போடுறாங்கல்ல, அது சரியா? என்ன வாசனை இருக்கும். டிஃபன்லாம் ஹோட்டலில் இருப்பாங்கல்ல, லாஸ்ட்லேருந்து இப்படி நீ வரணும்னா வேலைக்காக நான் இது வரைக்கும் இப்படியே எடுத்துக்கிறேன். கட் பண்ணிக்குவா. லாஸ்ட் தேடி லாஸ்ட் ஃபுட் கோர்ட்டு. எங்கே இருக்கு சார் நம்மளோட இது? தூக்குறதுக்கு பெரிய வண்டி வேணும். லாரி தான் வைக்கணும் போகுது. தனித்தனியாக அந்த உஸ்மான் பண்ணிடுவாங்க. உஸ்மான் பண்ணி அப்படியே தான். அப்படியே தானே? எப்படி எத்தனை பேர் வச்சு தூக்குவீங்க சார்? ஜேசி பேச்சு உள்ளே கொண்டு வந்து என்ன ரிச் இந்தியா லிமிடெட். பிஸ்கெட் கொடுத்தான் பாரு. ஒருத்தன் போய் என்ன பண்ணிட்டான், பிஸ்கெட் எடுக்கணும் நம்ம. அவன் இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டான் ஒரே ஒரு வார்த்தை. நானும் மனுஷன் தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை செய்ய. நீ போட்டு நிறைய அதே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்படியே எடுத்துறது. ம் ரன்னிங் என்னம்மா பயங்கரமாக பண்ணுறாங்களே. வண்டி என்ன வருது? ஃபுட் வைப்பாங்கல்ல அந்த வண்டி பண்ணுறாங்கல்ல அந்த வண்டி தான் இது. அப்படியா?
அதான் இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக ஆயிலுக்கும் நல்லது, உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது. நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்க சார். எங்களோட சேனல் ஸ்ரீனி வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரர். நம்மளுக்கு எந்த ஆயில் வேணுமோ எடுத்துக்கலாம். நல்ல தேங்காய் 8-3 தான் நம்ம எடுக்கிறோம். சூரியகாந்தி வந்து வாங்கிக்கலாம், சூரியகாந்தி சன்ஃப்ளவர் ஆயில் சொல்கிறாங்க. நீங்கள் செக்கில் வாங்கிக்கலாம், கடையில் வாங்குறீங்களா? பேக்கெட் ஆகிலாம் கார்டு தான் எடுத்துட்டு வரல சார். இல்லைன்னா இன்னொன்று கொடுங்க. பிஸ்னஸ் கோயின் வெல்ஃபேர் கையோட உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஏன்னா நாங்கள் யூனிக்கான கான்செப்ட் சொல்கிறேன். சொல்லுங்கள். பிஸ்னஸ் கோயின் வெல்ஃபேர் இங்கே நெட்டே இல்லை சார். ஓகே, நோ கார்டு வச்சு கையில் அந்த பேக்கில் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். ஃபுல்லாக ரிக்ளைன் ஆகும், 0 கிராவிட்டி, பேக் பெயினுக்கு எல்லாத்துக்கும் அது ஒரு ட்ரை பண்ணி வச்சு ஏதோ சம்பவம் நடந்துடாது. இல்லை முடிவு பண்ணல. வர நல்லா இருக்கு. சரி. அதிலே ராக்கிங் நல்லா இருக்கு. பேக் ஏதோ கொண்டு வந்தோம். இல்லை 2 பேக் தானே. ஆமாம். இந்த ஃப்ரண்ட்டில் இருந்து ஒரு மியூசிக் மாதிரி போட்டுக்கோண்ணா. என்ட்ரி எவ்வளோ? டிக்கெட் வாங்குறதுக்கு அந்த தடவை உள்ளே போய் சீனி வாங்கிட்டு அந்த தடவை என்ன ரெடி.
போகலாமா? ஆ அந்த கொண்டையை தூக்கின்னு வந்துடுற முன்னாடி. ஏவ இல்லவ ticket children's below 15 are not allowed. ஐயா 15 வயசு கீழே கிடையாதாம்மா? ஏன்? ஃபுட் ஃபெஸ்டிவல் தானே. டைரி மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபுட் ஃபெஸ்டிவல் international event on food processing and technologies. பேசுறியா? வேணாம் இல்லை போய் பார்த்தீங்கன்னா உள்ள இன்னும் தெரியல. ஸ்டேஷனா? பண்ணுமா அதில்? எப்படி இதில் 2 பேர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீ பண்ணுற, ரெண்டாவது நான் பண்ணுறேன். already registered, new registration name Vijayalakshmi, company name la கிடையாது, mobile number 9600 ரிக்ளைன் ஆகும், ஜீரோ கிராவிட்டி பேக் பெயினுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி வச்சு ஏதோ சம்பவம் நடந்துடாது. இல்லை நான் முடிவு பண்ணேன், வர நல்லா இருக்கு. சரி அதிலே ராக்கிங் கூட நல்லா இருக்கு. ஓகேவா, எல்லாருக்கும் நல்லா இருக்கு. எங்கேயோ போடுறது, இங்கே இதை போட்டு விடலாமே. இந்த வயசு காப்பி ரைட் எல்லாமே பாயில் பண்ணுறது. இந்த இது இருக்குல்ல, ஜொமேட்டோலாம் கொண்டு வராங்க பாக்ஸ்.
இது வந்து நான் பேசுகிறேன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி சார். கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். தமிழ்நாடு இருக்கார். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் உட்காந்து ஆனால் எந்த ஷேக்னஸ் இல்லைல்ல ஏமா ஏன் என்ன தள்ளல தள்ளனா கேமரா தள்ளல எதை எடுக்கணும் தெரியல இப்படி எடுக்கிறேன் பார்த்து சேர் கேட்டோமே டேபிள் என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு நான் 4,000 ஆகுது. நல்லா இருக்கும். இது வந்து அது வந்து 3,000 ஆகுது. டிஸ்கவுண்ட் போய் 3,000 ஆகுது. கொளத்தூரா? கார்டு கொடுங்க. கார்டு ஓகே, அங்கே வந்து வாங்கிக்கலாமா? கேண்டிட் பர்சஸ் கிடையாது, மேனுஃபேக்சரிங் மட்டும் தான், சேல்ஸ் கிடையாது. வாட் இருக்குது, வாட் ஹோல்ட் பண்ணால் அந்த மாதிரி பேக்கில் வந்து இதெல்லாம் என்ன ரேட்டு? 6,500 அது 6,500 அது ஆஃபரில் 5,000 ஹோல்டாக பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 350 கிலோ இருக்கும் தான். 2 பேரும் 4 பேர் உட்காரலாம், அங்கே உட்காரலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரும். ஹோல்டிங்கு ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா வா சூப்பர் தான். நம்ம காரில் கொண்டு போயிடலாம். காரில் எங்கள் ரிலாக்ஸ் ஷேப் வீட்டில் ஏதாச்சும் கிஃப்ட் ஆனால் எக்ஸ்ட்ரா பெட் மாதிரி ஆமாம், பத்தாது அந்த நேரத்துக்கு போயிட்டு. யார் ரேட்டுக்கு அப்போ போய் 5,500 ரூபாய் இருக்கு. பீச்சுக்கு போனீங்க அப்படியே ஆமாவே என்ன ரேட் சொன்னீங்க? 5,500. ஃப்ரீ டெலிவரி. ஆனால் நம்மளுக்கு என்ன ஆயில் வேணுமோ எடுத்துக்கலாம். நல்ல தேங்காய் 8-3 தான் நம்ம எடுக்கிறோம். சூரியன் வேணும் வாங்கிக்கிறோம். சூரியன் எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் சொல்கிறாங்க. நீங்கள் செக்கில் வாங்கிக்கலாம், கடையில் வாங்குறீங்களா? பாக்கெட் ஆகலாம். கார்டு தான் எடுத்துட்டு வரல. சார் இல்லைன்னா இன்னொன்று கொடுங்க. பெண்ணு பிஸ்னஸ் குயின் வெல்ஃபேர் நான் கையோட உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். தேங்க்யூ. ஏன்னா நாங்கள் யூனிக்கான கான்செப்ட் நான் சொல்கிறேன் அப்படியே சொல்லுங்கள். பிஸ்னஸ் குயின் வெல்ஃபேர் இது இங்கே நெட்டே இல்லை சார். ஓகே, நோ கார்டு வச்சிருக்காங்க. அந்த பேக்கில் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். Yeah. நாங்கள்